பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இன்றைய தினம் அவதூறு வழக்கொன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்து 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரியுள்ளார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் இன்று குறித்த வழக்கு தொடர்பில் கட்டாணை வழங்குவதற்காக நீதவான் ஏ ஆனந்தராஜா வழக்கு முன்னிலையில் எடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி தானா தினேஷின் அனுசரணையுடன் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் ஏற்பாடாகியிருந்தார். வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவதூறாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்கிற்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய முகப்பத்தகத்தில் வெளியிட்ட காணொலியூடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்திக்கு எதிராகவும் அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு பங்கம் விளைவிக்கும் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டது. அவரால் கூறப்படும் கருத்துக்களில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்பதோடு அடிப்படை அறமற்ற நபர் ஒருவருடைய கருத்தாகும் என்று வழக்காளி சத்தியமூர்த்தி தனது சத்திய கூற்றிலே தெரிவித்திருந்தமை தொடர்பில் சட்டத்தினையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நீண்ட சமர்ப்பணம் வழக்காளி தரப்பில் மன்றில் முன்வைக்கப்பட்டது. மேலும் வழக்காடியானவர் தனது சத்திய கூற்றிலே தனது நோக்கம் எதிராளியான ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே குடிமகன் என்ற வகையிலே அல்லது பொது நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்ற நியாயமாக செயற்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் பொய்யான வகையிலும் அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளையாக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. குறித்த விடயங்களை செவிமடுத்த நீதிபதி வழக்காளியால் கோரப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்கக்கூடாது என எதிராளி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார். இது ஒரு முகமாக வழக்காளி தரப்பை மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டாணை என்பதால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்டாணை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வலிதாக இருக்கும். அன்றைய தினம் அதனை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தினை நீதிபதி எடுப்பார். இது தொடர்பில் எதிராளி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலையும் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 75 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா சிலைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களால் மலர் மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வின் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களான மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இலங்கை தமிழரசுக் கட்சி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி கொழும்பு மருதானை எழுதுவிஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 18, 1949ஆம் ஆண்டு கொழும்பிலே மருதானையிலே
இலங்கை தமிழரசு கட்சி உடைய முதலாவது கூட்டம் நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். தந்தை செல்வா தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கான போதிய விளக்கங்களோடு அரசு எழுதுவிஞர் சங்க மண்டபத்திலே கட்சி உருவாக்கப்பட்டது, கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 75 வருடங்கள் பூர்த்தியாகிற இன்றைய தினம் நாங்கள் அவருடைய உருவச்சிலைக்கு யாழ்ப்பாணத்திலே மலர் மாலை அணிவித்து இந்த நாளை நினைவுபடுத்துகிறோம். அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி வியாபித்திருக்கிறது. 49ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 51ஆம் ஆண்டு முதலாவது தேசிய மாநாடு திருவோணமலையிலே ஏப்ரல் மாதத்திலே நடைபெற்ற போது கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது தமிழ் மக்கள் செறிந்து வாழுகிற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதும், நாங்கள் ஒரு தேசமாக இந்த தீவிலே வாழுகிறோம், அதனாலே எங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே சுய நிர்ணய உரிமை உண்டு, அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாகத்தான் ஆட்சி முறை மாற்றப்பட்டு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை இலங்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே கூறப்பட்டது. 1949ஆம் ஆண்டு பிரஜா உரிமைகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், அதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் பல லட்சக்கணக்கான மலையக தமிழ் மக்களுடைய வாக்குரிமை இல்லாமல் போனது. வாக்குரிமை என்று சொல்லுவதை விட அவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமல் போனது. அவர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அதை செய்வதற்கு ஏதுவாக இருந்த காரணம் பெரும்பான்மை பலத்தினாலே, பாராளுமன்றத்திலே தங்களுக்கு இருந்த பெரும்பான்மை பலத்தினாலே அதை அன்றைய அரசுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அதற்கு எதிராகத்தான் தந்தை செல்வா, வைத்தியர் நாகநாதன், அதேபோல திரு வன்னியசிங்கம் ஆகியோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை விட்டு விலகி புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். வெறும் பெரும்பான்மை ஆட்சி முறை இந்த நாட்டிலே ஒரு தேசமாக, ஒரு மக்கள் குழுமமாக வாழுகிற தமிழ் மக்களுக்கு கேடானதாக இருக்கும் என்பதற்கான முதலாவது சான்றாக அந்த பிரஜா உரிமை பறிக்கிற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆகையால் தான் சமஷ்டி முறையிலான ஆட்சி நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை எழுந்தது. 52ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது மக்களிடையே இந்த கொள்கை சரியான முறையிலே பரப்பப்படுவதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ, கிழக்கிலே திருவோணமலையிலே ஒருவரும், வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே திரு வன்னியசிங்கமும் மட்டும்தான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே இருந்து வருகிறது. இன்றைக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து ஒரு பிரதிநிதியாவது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சி என்றால் அது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். இன்றைய பாராளுமன்றத்திலேயும் 3வது பெரிய கட்சியாக, அதாவது அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கிறது, பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் ஐக்கிய சக்தி இருக்கிறது, அதுக்கு அடுத்த கட்சியாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது. ஆகையினாலே தமிழ் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக
சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே. அது மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது, ஒரு குறித்த மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது, எங்களை தேசமாக கணிக்கிற மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது. ஆகையினாலே 75 வருட காலமாக வியாபித்திருக்கிற இந்த கட்சியினுடைய தொடக்க நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே புதிதாக வந்திருக்கிற அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். ஒரு மக்கள், அதாவது சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்களாக கணிக்கப்படுகிற நாம், ஒரு தேசம், எங்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுகிறதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை செய்கிற போது இத்தனை நீண்ட காலமாக ஒருவித சலனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக சமஷ்டி ஆட்சி முறைக்கு எங்களுடைய ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து அந்த ஆட்சி முறை மாற்றம் புதிய அரசியலமைப்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு செய்த விஜயத்திலே அவர்களுடைய கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அந்த சந்திப்பிலே இந்திய பிரதமர் 3 விடயங்களை இலங்கை தமிழ் மக்கள் சார்ந்ததாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, இலங்கை அரசியல் அமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்த வேண்டும் என்பது. காலாகாலமாக இந்திய அறிக்கைகளிலே 13வது திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம், 13வது திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு பின்னிணைப்பு அல்ல. அது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு பகுதி. இலங்கை அரசியலமைப்புக்கு 21 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே ஒரு பகுதி தான் இந்த 13ஆம் திருத்தம். 16ஆம் திருத்தம் தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் 16வது திருத்தத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் அடங்குவதுதான் அரசியலமைப்பு. ஆகையினாலே இந்திய பிரதமர் அரசியல் அமைப்பு முழுதாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது 13ஆம் திருத்தத்திலே 16ஆம் திருத்தத்திலே இருக்கிற அனைத்து விடயங்களும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருக்கிறது. அதிலே காணி, போலீஸ் அதிகாரங்கள் அது நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ அவை மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அளவிலாவது உடனடியாக முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது. இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கிறது, இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பது 66ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் திட்டத் தெளிவாக எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் சமஷ்டி முறைக்கு குறைவான எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியிலே வழங்கினது கிடையாது. ஆகவே அந்த அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய கோரிக்கை. மூன்றாவதாக, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது. ஆகவே இந்த விடயங்களை ஒரு கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பிலே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பக்கத்திலே நிற்கத்தக்கதாக பாரத பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறது. நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயம். பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற அதே வேளையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்தியாவுக்கு இருக்கிற கடப்பாட்டையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகிறோம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே வேளையிலே அதை நிறைவேற்ற பண்ணுகிற எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் நாங்கள் நம்புகிறோம்.